நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவனன்றோ, நீரே என் ஜீவனன்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானும் தன் பிள்ளை என்றோ, நானும் தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நீர் எங்கள் வழியாக வாழ்வாக ஒளியாக இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளாக எனக்கு அழைத்து வந்தீர். நன்றி சொல்லுகிறோம். கொடானபடி சோதனைகளை ஏற்படுகிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரக்கம் படுவதற்காக கொடானபடி சொல்கிறோம். இந்த நாளிலும் இந்த அருமையான ட்ரினிட்டி திருச்சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையாரை நடத்தி வந்த விதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய பிரயாசங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உழைப்பின் பலனுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஊழியத்தின் பாதைக்காக நன்றி சொல்லுகிறோம். கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கர்த்தர் நீர் கரம் பிடித்து நடத்தினீரே, உங்களுக்கு கொடானபடி சொல்கிறோம். இந்த நாளிலும் விசேஷித்த ஆராதனை நடத்தும்படியாக ஆண்டவரே நீ கொடுத்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவர் நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உடைய கிருபை கரம் இருக்கட்டும். அதன் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்ள கர்த்தரை கிருபை செய்வீராக. பேசுகின்ற அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. நாம் மாத்திரம் வழிபடட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கடந்த நாட்களாவது நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். சரி, இந்த நாளிலே ஒரு சில ரொம்ப சுருக்கம், ரத்தம் சுருக்கமா நகை நகராது நம்ம பார்க்கக்கூடாது. சரியா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? மத்தேயு 2:10, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. அதற்கிடையே சில சம்பவம் நடைபெறுகிறது. அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். சரி, இந்த நாளுடைய தலைப்பு மிகுந்த ஆனந்த சந்தோஷம். இந்த சந்தோஷம் மிகுந்த, வெறும் சந்தோஷம் இல்ல, ஆனந்த சந்தோஷமும் இல்ல, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். நம்ம தானே. எது ஆனந்த சந்தோஷம்? ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக ஒரு பாட்டு பாடினீங்கல்ல. என்ன பாட்டு பாடினீங்க? கால காலமாய் காத்திருந்தோம், தவித்திருந்தோம், பாலகன் இயேசு. என்ன காதலன் போட்டு பாடுறீங்க? பிறந்து விட்டார். ஆமென். ஆண்டவர் பிறந்தது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லிதான் தூதர்கள் அந்த மேற்பட்ட போய் அந்த சத்தியத்தை அறிவித்தார்கள், உண்மையை அறிவித்தார்கள். ஆண்டவர் பிறந்த நற்செய்தியை கூறினார். இங்க சொல்லப்படுகிறது 10வது வசனத்திலே அவர்கள் அந்த 9வது வசனம் வாசிங்க. ராஜா சொன்னதை கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம்
பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவளுக்கு முன் சென்றது. நிற்கும் வரைக்கும் அந்த, அதாவது எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ போய் சேர வேண்டிய இடத்துல போய் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு, அவளுக்கு முன்னாலே சென்றது என்று நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அது நின்ன இடத்துல அந்த நட்சத்திரத்தை பார்த்த போது அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். ஒரு நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளுக்கு வழி காட்டியது. இன்றைக்கு நாம எங்கேயாவது போனோம் அப்படின்னா எதர் உதவியோடு பயணப்படுகிறோம்? மேப். ஆமா, மேப்பு, குளம், குட்டை, அப்படிதானே ஓடுதா வீட்டுல டோரா பூச்சி. ஆமா, மேப் பார்த்து போறோம். மேப் கரெக்டாக கொண்டு விடுதா? சில நேரங்கள்ல ஓடும், பல நேரங்கள்ல நம்மளை கவுத்து விட்டுரும். காரோடு போய் கவுந்தவங்க உண்டு. சரியா? நான் ஒரு நாள் போனேன், மேட்டூர்ல போனேன். இரவு 12 மணி, 12 மணிக்கு மேட்டூர் போறோம். மேப் போட்டு தான் போறோம். கரெக்டா ஒரு வழியை காட்டிச்சு. அந்த வழியா போனா ஒரு மலையில கொண்டு விட்டுச்சு. கரெக்டா கொண்டு நாங்க அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. நேர போய் அந்த டெட் எண்ட்ல கொண்டு விட்டுச்சு. அப்புறம் ரிவர்ஸ்ல வந்து பூரா நாயெல்லாம் குலைக்குது. ஒரு சின்ன கிராமம், மலை கிராமம். அப்புறம் ரிவர்ஸ்ல வந்து திரும்ப வேற ரூட்டை பிடிச்சு போனோம். இன்னொரு முறை போனோம், செஞ்சிக்கு போனோம், சாத்தனூர் டேம் போனோம். கரெக்டா கொண்டு விட்டுச்சு. ஒரு பால வேலை முடிஞ்சு முடியாம நினைச்சு அதுக்குள்ள கொண்டு விட்டுச்சு. கூகுள் மேப். அந்த மேப்பெல்லாம் நமக்கு என்ன செய்யும்? தவறா வழிகாட்டும். அதை தான் சொல்ல வர. ஆனால் ஆண்டவருடைய சிருஷ்டிகள் நம்ம என்ன செய்யாது, ஒருபோது நம்மை சரியான முறையிலே அந்த நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டியது. அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாங்க? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் தேவன் நம்மோடு இருப்பதால். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம், என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். ஒரு நட்சத்திரமே அவர் வழிகாட்டும் போது மிகுந்த சந்தோஷம்னா, ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருந்தால் அது மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. வழிகாட்டும் நட்சத்திரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க, பாருங்க, பார்த்து வந்து என்கிட்ட சொல்லுங்க, நம்ம போய் பார்க்கணும் அப்படி இல்லை. அதுல என்னது இதற்காக சொல்லப்பட்டது? ராஜாவுக்கே ஒரு ராஜா போட்டியா வர முடியுமா? இல்ல, வஞ்சகம் வைத்தவர் சொன்னது. ஆனால் நடந்த சம்பவம் பார்த்தாங்க. பார்த்துட்டு வரும்போது அந்த நட்சத்திரம் அவர்களை வேறு வழியாய் போகும்படியாக வழிகாட்டியது இல்லையா? இன்னைக்கு நான் நட்சத்திரத்தை குறித்து தான் பேச போகிறேன். இந்த நட்சத்திரங்கள் 3 குறிப்புகள். ஒன்று, வழிகாட்டும் நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் உள்ள மக்களின் அக இருளை போக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். நானே ஒளியாய், உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இல்ல, ஒளியாக வந்த இயேசுவை யோவான்ல வாசிக்கலாம், முதல் அதிகாரத்துல. ஆமா தானே? அந்த வார்த்தையில ஜீவனாகி ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். அவரை பணிந்து கொள்ளும்படியாக இந்த நட்சத்திரம் இந்த சாஸ்திரிகளை வழிகாட்டியது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கும் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். இந்த டிஜிட்டல் இந்தியாவில் இன்றைக்கும் அறியாமல் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள். ஆண்டவருடைய பெயரை கூட ஒரு முறை கூட கேள்விப்படாத ஜனங்கள் இருக்கிறார். நமக்கு அருகிலே இன்றைக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாத, செல்ல முடியாத பாதையில அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்டுவது யார்? வழிகாட்டுவது யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் அவங்களுக்கு வழிகாட்டி நட்சத்திரமாக தேவன் நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஏதோ சும்மா நம்ம ஆண்டவர் ரசிக்கல, இல்ல சும்மா ஆண்டவர் நம்மளை வழி நடத்தல, சும்மா ஆண்டவர் இந்த உலகத்துல வச்சிருக்கிற திருச்சபையில வைத்திருக்கல. யாருக்காவது என்ன செய்ய வேண்டும்? நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி.
அவர்தான் மெய்யான வழி, அவர்தான் உனக்கு எல்லாம் என்று சொல்லி, அவர்தான் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார் என்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் வழிகாட்டியாக நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் அதாவது நான் சொல்ல போன முற்றும் கற்று தெரிந்தவர்கள் தான் இந்த சாஸ்திரிகள். அவர்களுக்கே ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டது என்று சொன்னார். இன்னும் படிப்பறிவில்லாத ஜனங்கள், பாமர மக்கள், சுவிசேஷத்தை ஒரு முறை கூட கேட்டிராத மக்கள், இயேசுவின் பெயரை அறிந்திராத மக்கள், நம்மை சுற்றிலும் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார். சோ அவர்களுக்கு வழிகாட்டுவது யார்? அவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுவது யார்? ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான். தேவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஒரு வழிகாட்டி நட்சத்திரமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது நட்சத்திரம் மார்க்கம் தப்பி வழி தவறி அலைகிற நட்சத்திரம். மார்க்கம் தப்பி வழி தவறி, ரூட் இதுதான் தெரியும், ஆனா அந்த ரூட்ல போக மாட்டோம். இல்ல ஏன் இந்த வழியா போனா என்ன அப்படின்னு சொல்லி செய்வோம், போவோம், போய் மாட்டிக்கும், அது வேற விஷயம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், வார்த்தைகள் தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், எதற்காக எல்லாம் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே இருக்கிற ஜனங்கள், அறிந்தாலும் அறியாத மாதிரியே இருக்கிற ஜனங்கள், கண்டித்தாலும் உணராத மக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். 29 நீதிமொழி 29 அது என்ன சொல்லுது? அடிக்கடி 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 வார்த்தையினாலே ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார், அடிக்கடி வார்த்தையினாலே கண்டித்து உணர்த்துகிறார், அடிக்கடி ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். ஆனா அதையெல்லாம் புறந்தள்ளுகிற மனிதர்கள் உண்டு. வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதிலே நாசமடைவான் சொல்லுகிறேன். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. யூதா யூதா எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல முதல் தானே, புதிய ஏற்பாட்டுல கடைசி புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம். யூதா 12-13 வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் எப்படி இருக்கிறாங்க? கரைகளா இருக்கிறாங்க. கரை விருந்துல கரையாறதா எப்படி இருக்கும்? இல்ல விருந்து ருசிக்குமா? கரைகளா இருந்து நல்லா பெரிய இலை போட்டு, வாழை தலைவாழை இலைன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை போட்டு பல்வேறு விதமான பதார்த்தங்களை வைத்து, ருசியுள்ள பதார்த்தங்களை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது வருவான் ஒருத்தன், நான் தான் நாய் மாமன், எனக்கு மரியாதை இந்த வீட்டுல எவன்டா வருவான். அந்த விருந்து ருசிக்குமா? அதுதான் சொல்ற. கரைகளாய் இருந்து சொல்லுங்க, பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரம். எத்தனை முறை? 2 முறை செத்து. சில மரத்தை பாத்தீங்கன்னா விழுந்து லைட்டா ஒரு வேர் தொத்தி கிடந்தா கூட துளி விட்டு பறந்து கொண்டு இருக்கும். ஆனா முற்றிலுமாக எல்லா வேரும் பட்டு போச்சுன்னா அதுக்கு துளி விட முடியாது. 2 தரம் செத்த வேர்களும் அடுத்து சொல்றாரு, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். இருங்க இருங்க இருங்க, கடல் அலைய பாத்துறீங்களா? கடலை போய் உட்காந்து பாத்துறீங்களா? ரசிச்சிருக்கீங்களா? நம்ம எங்க சுண்டல் தான் சாப்பிட்டுருப்போம் இல்லையா? ஒரு நாளைக்கு போய் டைம் இருந்தா உட்காருங்க, பாருங்க. இந்த கடல் அலைய பாத்தீங்க அப்படின்னா அந்த அழுக்கு கசடு எல்லாம் வந்து தள்ளி நுரையா வந்துகிட்டு இருக்கும். பாத்தீங்களா? பார்க்கலையா? குறிப்பாக இந்த நம்ம சென்னை சிட்டியில உள்ள கழிவுநீர் போய் கலக்கிற இடங்களை பாருங்களேன், அப்படியே உள்ள தள்ளி தள்ளி நுரையா பொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா? திருப்பூர் ஈரோடு பகுதியில் போனீங்கன்னா மழை காலங்கள்ல அந்த சாயக்கழி உள்ள போய் கலக்கும் போது நுரையா தள்ளும், நுரையா தள்ளும். டிவி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? கசடுகள், அழுக்கு நுரையா அப்படியே தள்ளிக்கிட்டு இருக்கும். இவன் அப்படித்தான் தன்னுடைய செய்கைகள் மூலமாக அவன் நுரை தள்ளுகிற எப்படிப்பட்ட அமளியான, அவனால நிம்மதியே இருக்காது, அவனுக்கு நிம்மதி இருக்காது, குடும்பங்களும் நிம்மதி இருக்காது, சுற்றிலும் நிம்மதி இருக்காது, திருச்சிகளும் நிம்மதி இருக்காது. இருந்து கிடக்கான் செத்து கிடக்கான் சொல்லுவான் பாத்தீங்களா? அவன் தான் அவன். எவன்? அவன் வேற ஒருத்தன். என்ன? நான் இல்ல. சரியா? அடுத்த சொல்றாரு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள், இவர்களுக்காக
என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் சத்தியம் தெரியும். சத்தியத்தை அறிந்தவர்கள் தான், சத்தியத்தை புரிந்தவர்கள் தான். நான் இவன் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா இருக்கிறான், அமளி உண்டாக்குற நட்சத்திரமா இருக்கிறான். அதே அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் யாருன்னு பார்த்துடலாம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி, அவனுக்கு சுய இச்சை எப்படி அவனுக்கு ஏத்த மாதிரி புரட்டிக்குவான் வசனத்தை. நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கிறாங்க, பக்க வழியா வந்திருக்கிறாங்க. சரியா? வாசிக்கா. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சில, அவங்க தான் இவன். நம்ம அம்மடி தள்ளுகிற, நுரை தள்ளுகிற, மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரம் யார் அப்படின்னா, பக்க வழியா நுழைஞ்சிருக்கான் பாத்தீங்களா, பக்தியற்றவன். அவன் யாரு? அவன் தான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ எப்படி வேணாலும் சர்ச்சைக்கு வரலாம், ஆண்டு ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஏற்கனவே சங்கீதத்துல சொல்லிட்டாரு, எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ மன்னிச்சுட்டாரு சொல்லிட்டாரு, நீ பாக்கியமா என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாம். சத்தியம் கேட்கிறமா இல்லையா? ஒருத்தன் சொன்னான், ஒரு ஆஃப்டர் ஆயிரம் கிழிச்ச பேண்டை போட்டுட்டு, நீங்க பாத்தீங்களா பாக்கலான்னு தெரியாது, சிங்கப்பூர்ல இருக்கிற ஊழியம் பண்ற ஒருத்தன். சரியா? முடி இப்படி பயங்கரமா வச்சிருப்பான், கதைகள்லாம் பண்ணியிருப்பான். ஆஃப்டர் ஆயிரம் போட்டுட்டு, ஒரு ஆஃப் டிஷர்ட் போட்டு, வித்தவுட் நெக் டிஷர்ட் போட்டுட்டு அவன் பேசுறான், நீ நைட்டு பூரா தண்ணியை கூட சர்ச்சுக்கு வரலாம், ஆர்டர் பண்ணி பாருங்க. சமையல் போட்டுருப்பாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்காக ஆண்டு ஏற்கனவே சிலுவையில மறிச்சிட்டாரு அப்படிங்கிறான். அந்த சபைக்கு போற ஆத்துமாங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி மதுரையில் ஒருத்தன் கிடக்கான், மதுரை சர்ச்சில் ஒருத்தன் கிடக்கான். இதெல்லாம் யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இவங்கெல்லாம் யாரு? சைட்ல உள்ள வந்தவங்க. யாரு? சைட்ல நுரை தள்ளுகிற, மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரங்கள், சைட்ல உள்ள வந்தவங்க. நீங்க அவ்வளவுதான் தேடி போயிட்டு இருக்கோம். நேற்று ஒரு போதகர்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரக்கூடிய யங் பர்சன் பாத்தீங்கன்னா அவங்களோட வழிநடத்த ஆள் இல்ல, ஆலோசனை சொல்ல ஆள் இல்ல, சொன்னா அவங்க என்ன செய்யறது இல்ல, கேட்கிறது. இங்க எல்லாம் மீசை இல்ல, இங்க ஒரு தாடி, இங்க ஒரு தாடி. நேற்று ஒரு ஊழியக்காரன், அவனையும் கூப்பிட்டு ஒரு பெந்தைகோஸ்தே இண்டிபெண்டன்ட் திருச்சபையில ஆராதனை நடத்துறாங்க நேற்றைய தினத்துல. அவர் வேற விளம்பரம் போடுறாரு. எந்த ஊர்னா அவர் பெங்களூர்ல இருந்து வராரு. உள்ளே ஏத்தக்கூடாது, உள்ளே ஏத்தக்கூடாது. நான் நல்லா இருந்தா உள்ளே ஏத்துங்க, என் மேல கம்ப்ளைண்ட் வந்தா தூக்கிற போடுங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையவே கிடையாது. அப்படித்தானே? என்னை பார்க்கிறவர்கள், என்னை பார்க்கிற ஒருத்தனாவது என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஐயோ இவன் மனுஷனான்னு சொன்னா நான் கிறிஸ்தவா இருந்து பிரயோஜனமே கிடையாது, வாழ்வதில் அர்த்தமே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. இயேசுவுக்காய் வாழுகின்ற ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. இயேசுவுக்காய் வாழுகின்ற ஒரே ஒரு வாழ்க்கை, 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 ஒரே ஒரு வாழ்க்கை, 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 அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. இயேசுவுக்காய் வாழுகின்ற ஒரே ஒரு வாழ்க்கை. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை தான், ஒரு முறை தான் உலகத்தில் வாழ போறோம். அதனால வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும், அர்த்தமில்லாத வாழ்க்கையா இருக்க கூடாது. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் இந்த ஆக்கிரமிப்புள்ளாவில் இருந்து பூர்வத்திலே எழுதியிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்குண்ணைக்குள்ளால் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது, அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மார்க்கம் தப்பி அலைகிறவர்களை சத்திய மார்க்கத்திலே கொண்டு வரும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் மட்டும் தேவ அன்பை பெற்றுக்கொண்டால் போதும் என்கின்ற அந்த நிலைமையில நாம் என்ன செய்யக்கூடாது, ஜீவிக்க கூடாது. 2025 ஆண்டை முடிக்க போகிறோம். இந்த ஆண்டிலே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட நட்சத்திரமாய் விளங்க போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட ஊக்கமாக ஜெபித்திடுவோம். நாம் உழைத்திடுவோம், நாம் உயர்ந்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நேரே போய் சொல்ல முடியலாம், ஊக்கமான பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஊக்கமா ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம். இல்லை நம்மளால் இயந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து அவனை என்ன செய்யலாம், கர்த்தருக்குள்ளே நாம் வழி நடத்தலாம். எத்தனையோ வழிகள் இருக்கிறது. நாம் வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்க வேண்டும். மார்க்கம் தப்பி அலை நட்சத்திரமாக இருக்கக்கூடாது. ஏசாயா 57 20-21 வசனங்களை வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடல் அலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் இல்லை. ஒருவேளை நம்மகிட்ட காட்டிக்குவான் இல்ல, உள்ள 1008 அழுக்கு ஊத்தியே இருக்கும், வெளியே ஒருவேளை நம்மளை வந்து நல்லா மாதிரி காட்டிக்கலாம். ஆனா உண்மையில அவனுக்குள்ள என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது. 2 பேர் 2:17 சொல்றாரு. இவர்களை குறித்து சொல்லும் போது, பேதுரு எழுதும் போது 2 பேர் 2:17 இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள், எந்தெந்தைக்கும் உள்ள காரிருளையவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தும்படியாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரற்ற கார்மேகங்களாய் இராதபடிக்கு, இல்ல தண்ணீரற்ற கிணறாய் இராதபடிக்கு, அவர்கள் ஊறுகின்ற கிணறாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிற மக்களாய் அவர்களை மாற்றுவதே நம்முடைய கடமையாய் இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவதாக இன்னொரு நட்சத்திரம், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். இப்போ கேட்டீங்க சொல்லலாம், ஆண்டவருடைய வருகை மிக சமீபம், வெகு விரைவில் எல்லா காரியங்களும் முடிந்து கொண்டிருக்கிறது. இல்ல எல்லாம் முடிஞ்சு எங்க வந்துட்டோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டோம். ஆமாவா இல்லையா? ஆமா. என்னை போல உருவாக்கி என்னை போல பேச வைக்கிற அளவு வந்தாச்சு. காலத்தின் முடிவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் எப்படி வருகிறது, என்னோடு வருகிறது, என்னோடு வருகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரோடு செல்லும்படியாக தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:16 வாசிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். அவர் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருந்தார் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிற நாம அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு 80% செய்யணும், பிரகாசிக்கணும் இல்லையா? 1% பிரகாசிக்காத 80% பிரகாசிக்க வேண்டும். நாம் எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்வி. இதோ நான் சீக்கிரம் 14 வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். உள்ள போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவருடைய கற்பனைகளின்படி செய்யணும், நடக்கணும். சும்மா மந்திரத்துல மாங்காய் காய்க்காது. பணம் 10 செய்யும், பணம் 10 செய்யும், 15 கூட செய்யும். ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. என்ன சவுண்ட் வர மாட்டேங்குது? பரலோகத்துக்கு போக முடியாத சவுண்ட் வர மாட்டேங்குதா? அன்னைக்கு ஒரு ஊருக்கு போனேன், திருவொற்றியூர்ல ஒரு ஏரியாவுக்கு போனேன். அந்த ஏரியாவில் முன்னால போகும்போது பெரிய கேட்டு போட்டுட்டான். அவன் உள்ள போன போது அவன்கிட்ட கேட்டேன், நல்லா இந்த ஏரியா காமனா இருக்கு, அதாவது சைலண்டா இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. அவன் சொன்னான், ஆமா சார், எந்த ஒரு பயமும் இருக்காது, இந்த ஊர்ல பிள்ளைங்க பெண் பிள்ளைங்கள்லாம் ஃப்ரீயா நடமாடலாம். ஏன்னு சொன்னா நைட்டு 10 மணிக்கு அந்த கேட்டை பூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்நியர்கள் உள்ள வர முடியாது. உள்ள யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வெஹிக்கிள் நோட் பண்ண உள்ள அனுப்புவாங்க. எல்லாம் சேஃப்டியான பிளேஸ் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாழ்கின்ற ஒரு ஏரியாவுக்கு சேஃப்டியா இருப்பதற்கு கேட்டை போட்டு பூட்டி வைக்கிறாங்க. அந்நியர்களை நுழைய முடியாது அப்படின்னா பரலோகராஜ்யத்துக்குள்ள கண்ட ஆமா என்ன உள்ள போக முடியாது. அங்க போனோம்னா நம்ம தகுதிப்படுத்தணும். எப்படி தகுதிப்படுத்தணுமா? எப்படி தகுதிப்படுத்தணும்? கற்பனைகளின்படி செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். வழியாக பிரவேசிப்பவர்கள் அவருடைய கற்பனையின்படி செய்ய வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். வசனம் 11 வாசிங்க. 21:11 22:11 சாரி. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. நீ அநியாயம் செய்யறத பார்த்து நானும் அநியாயம் நினைக்கிறேன், நீ கள்ளக்கணக்கான பார்த்து நானும் கள்ளக்கணக்கான யோசிக்கிற. நீ நீதி செய்யறியா? நீதி செஞ்சுக்கிட்டே இரு. நீ பரிசுத்தமா இருக்க, இன்னும் பரிசுத்தமா இருக்க என்ன வழின்னு பாரு. நேற்று இந்த வார்த்தையில காட்டுறது எனக்கு காண்பித்தா, பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கு, இன்னும் நான் எப்படி பரிசுத்தமா ஆகுது, இன்னும் எப்படி நான் போலியாக முடியும் அப்படின்னு யோசனை பண்ணு. வேதாகமத்தை நல்லா படி. பரிசுத்தவான்கள் எழுதிய புத்தகத்தை எடுத்து வாசிங்க. பரிசுத்தமாய் வாழ்க்கை என்ன வழிந்து தேடுங்க. நமக்கு கீழே இருக்கின்ற அசுத்தமாய் இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் பண்றவன் இல்ல. நேற்று ஒரு வசனம் வாசித்தேன், துன்மார்க்குடைய தலையை கர்த்தர் எடுப்பார் போட்டிருக்கு. துன்மார்க்குடைய தலையை கர்த்தர் எடுப்பார். நீ அவனை பார்க்கிற இல்ல. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு என்ன வழி, என்ன செய்யுங்க, அதை யோசிங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் இல்ல. 15 வசனம் வாசிங்க. 22:15 நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் யாரு கொலைபாதகரும் விக்கிரகாரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாய்களும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டதுல என்னன்னு சொல்லி நான் பார்க்கும்போது, என்னடா ஆண்டவர் நாய்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, அப்போ நாய்க்கும் பரலோக ராஜ்யத்துல பங்குண்டா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது மொழிபெயர்ப்புல, பொது மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது அதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். விவிலியத்துல தெளிவா போடப்பட்டிருக்கிறது, நடத்தை கெட்டோர்னு போடப்பட்டிருக்கிறது. நாய்கள், ஏன் நாய்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி விவிலியத்தை எடுத்து பார்த்தேன். என்ன போட்டிருக்கு? நடத்தை கெட்டோர்னு போட்டிருக்கு. நடத்தை கெட்டோம்னா என்ன? நல்ல நடக்கையை விட்டு இஷ்டம் போல
மாம்சம் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் என்ன பண்றது, நிறைவேற்றுறதுக்காக ஓடுற ஒரு கூட்டம் தான் நடத்தை கட்ட ஒரு கூட்டம். சோ அப்படி இருக்குது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அந்த மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி வாழ்கிற மக்கள் என்ன செய்ய முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நாய்களும் சூனியக்காரரும் உபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரரும் பொய்யை விரும்பி, அந்த 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 வார்த்தையை நீங்க அடைய முடியும், பொய்யை விரும்பி. நம்ம மற்றதான் நமக்கு சம்மந்தப்படாது நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு வார்த்தை நமக்கு சம்மந்தமா வருது, பொய்யே விரும்புது. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் தாராளமா வரும், அப்படிதானே? வாயிலிருந்து பொய் தாராளமா தடையிட்டு வரும். அதனால வசனம் சொல்லுது, பொய்யே விரும்பாதீங்க. பொய்யே விரும்பி, விரும்பினா கூட பரவாயில்லையா, அதன்படி செய்கிற யாவரும். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். முத அப்பாட்ட பொய் சொல்லும் போது கொஞ்சம் பயம் இருக்கும், எங்க கண்டுபிடிச்சு வரோம் அப்படின்னு சொல்லி. அப்பா கண்டுபிடிக்கல அப்படின்னா அடுத்தவங்க பொய் சொல்லுவோம், அப்பவும் கண்டுபிடிக்கல, அப்புறம் என்ன ஆயிடாது, ரத்தத்துல ஊறிடும், பழக்கம் ரத்தத்திலே ஊறிடும். அதெல்லாம் செய்ய வேண்டும், நம்மை விட்டு அகற்ற வேண்டும். சோ அப்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி. எவ்வளவு அழகா சொல்ற, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும், சாட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு காத்துல வாங்கி ஒரு காத்துல விட்டு போகாதபடிக்கு நம்மை பத்திரப்படுத்தி நம்மை பாதுகாக்க வேண்டும். அந்த சரியான வழியில நடக்க நாம் முயற்சி செய்யணும். சரியா? முயற்சி செய்யுங்க, இதுல இருந்து முயற்சி செய்யுங்க. இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். யாரு தூதர்கள் சொல்லுங்க பாருங்க. எங்களை மாதிரி ஆளுதான் ஊருக்கு தூதுவர்கள், ஊழியக்காரர்கள் உங்களுக்கு தூதுவர்கள். நல்ல ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, நீங்க தான் செய்யணும், அதை டிசைட் பண்ணி யார் நல்லவன் யார் கெட்டவன் சொல்லி. கெட்டவனை நல்லவனா மாத்திராதீங்க, நல்லவனை கெட்டவனா மாத்திராங்க. சரியா? நல்ல ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள், கெட்ட ஊழியர்கள் மனம் திரும்ப ஜெபியுங்கள், அவசியமா ஜெபியுங்கள். நாங்க ஒவ்வொரு சண்டையும் நாங்க ஜெபம் பண்றோம் ஊழியர்கள், எங்களுக்கு ஒவ்வொரு சாட்டர்டேவும் ஊழியர்களுக்கான ஜெபம் ஆன்லைன்ல. ஆமா, இப்படி எங்கெல்லாம் லிஸ்டுகளெல்லாம் எடுத்தவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க ஜெபியுங்க, நல்ல ஊழியர்காரர்களை இன்னும் லெவலாக மாறணும்னு ஜெபியுங்க. கீழே விழுந்து விடக்கூடாது சுவாமி, பின்மாற்றம் அடையக்கூடாது ஜெபியுங்க. கெட்ட ஊழியக்காரன் மனதில் கொண்டு சுவாமி உங்களுக்கு சான்ஸ் கொடுங்கன்னு ஜெபியுங்க. சரியா? கர்த்தர் சிவர் உங்களை விடிவெளி நட்சத்திரமாக, வழிகாட்டுத நட்சத்திரமாக என்ன செய்வாரு, மாற்றுவார். விடிவெளி நட்சத்திரமாக மாற்றம் தப்பி அலைவோருக்கு வழிகாட்டு நட்சத்திரமாக இந்த நாளிலே அந்த சபதை ஒப்பு கொடுப்போம். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருளுக்கு ஜனங்களுக்கு விடிவெளி நட்சத்திரமாக உலகத்திலே உதித்தாரோ, அதே போல ஆண்டவரை அறியாத மக்களுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை ஒருமுறை கூட கேள்விப்படாத மக்களுக்கு அவர்களை வழிநடத்தும்படியாக ஒரு பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாக தேவன் உங்களையும் என்னையும் என்ன பண்ணிருக்கிறாரு. இந்த உலகத்துல கூட ஒரு 10 குரூப்ல நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பரா இருப்பீங்க. என்ன செய்ய முடியும், சத்தியத்தை சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு ஒரு வசனம் சொன்னா கூட போதும், ஒரு வசனத்தை போஸ்ட் பண்ணா கூட போதும். அந்த வார்த்தைகள் பேசும், அந்த வசனம் பேசும், கிரியேட் செய்யும். ஒரு நல்ல பாடலை பாடினா கூட போதும். நல்ல பாடுனீங்க, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்ன பாட்டு திரும்ப நீங்க பாடுங்க. இனி மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயமின்றி. இனி மனிதனும் இறைவனும் இணையலாம், அவர் சமூகத்தில் பயமின்றி நுழையலாம். இனி சமூகத்தில் பயமின்றி நுழையலாம், அன்புடன் அழைக்கலாம். பிள்ளை போல் மார்பினில் மகிழலாம், காத்திருந்தோம் இயேசு பிறந்து விட்டார். கோடியாய் தூதர்கள்
நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த மனமகிழ்ச்சியின் பண்டிகை நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். 2025 ஆண்டுக்கு முன்பதாக எங்கள் மத்தியிலே நீ மனித அவதாரம் எடுத்திருப்பா. பலனாக பிறந்தி ஆண்டவரே, எங்களுக்காக நீ 3 ஆண்டுகள் தீவிரமாக ஊழியம் செய்தி பாடுகள் பற்றி எங்களை மீட்கும்படியாக இன்றைக்கும் எங்களோடு நீ ஜீவித்துக் கொண்டது நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தில் ஆண்டவரை வழிகாட்டு நட்சத்திரமாக மார்க்கம் தப்பி அலைவர்களை ஆண்டவரே உங்களுடைய அண்டைக்கு வழிநடத்துகிற நட்சத்திரமாக விடுதலை நட்சத்திரமாக எங்களை பயன்படுத்துவீர்கள். காலமாக காத்திருந்த மக்கள் எங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுடைய பிறப்பு கொடுத்ததப்பா. பயத்தோடு இந்த மக்களுக்கு ஆண்டவரே பயப்படாதே என்று சொல்லி இப்படி வார்த்தைகள் வெளிப்பட்டது ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த இடத்துல யாரெல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு எதிர்காலத்தை குறித்ததான பயம், ஐயோ அடுத்த ஆண்டு என்ன செய்ய போறேன், இந்த திட்டங்கள் என்னவாகும், தீர்மானங்கள் என்னவாகும், என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்ன என்று சொல்லி கலக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக சொல்லிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே நற்செய்தியை கொண்டு வருவீரா, நற்செய்தியை அனுப்புவீரா. ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை முன்பதாக அனுப்பினது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே நல்ல செய்தியை கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே திருச்சபையின் ஆதரவை தொடர்ந்து நடைபெற போகின்ற எல்லா நிகழ்வுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாடுகின்ற பாடல்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய தாளங்களை எல்லாம் வெளிப்படுத்தி உடைய நாமத்தை அமைப்படுத்த கிருபைகளை தருவீராக. வருகின்ற 25ஆம் தேதி உலகமாக நடைபெறுகின்ற பிறப்பின் பண்டிகைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே எல்லா உலக தேசத்திலும் எல்லா திருச்சபைக்கு போகாத மக்களையும் ஆண்டவரே கண்ணோக்கி பார்ப்பீராக. எந்த தேசத்தில் எந்த ஒரு அசம்பல் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் நீர் காத்து கொள்வீராக. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போதகருக்காக போதனுடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். விசுவாச குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அதுக்கிட்ட சுரஜயாவுக்காக கண்ணையாக்காக நன்றி சொல்லுகிறோம். வரப்போகின்ற அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே இந்த திருச்சபையோடும் ஊழியத்தோடும் ஊழியரோடும் இணைந்து பயணப்படுகிற பயன்படுகிற எல்லாருக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாள் எங்களை கொண்டு வந்து நீ பயன்படுத்தி கொடான கொடி சொல்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆமென்.